இப்படி படிப்படியா ஒவ்வொரு காரியத்தையும் இவன் கடந்து வரும்போது எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார் அந்த யோசேப்பு. ஒரு தப்பும் செய்யலையேங்க. 17 வயசுல என்னுடைய சகோதரர்கள் விசாரிக்கத்தானே போனேன். எங்க அப்பா கொடுத்த வேலையை தானே நான் பார்க்க போனேன். என்னுடைய சகோதரர்கள் தானே எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு தவறு இந்த யோசேப்பு செய்தான் என்று வேதம் சொல்லுகிறதா? இல்ல. தப்பே செய்யாத இந்த யோசேப்பு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனா அந்த தண்டனை நாட்கள் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவதற்கு தடையா இருந்த நுகத்தடிகளை முறிப்பதற்கான ஒரு நாட்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய சோதனையில், எவ்வளவு பெரிய பிரச்சனையில, எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது கால தாமதம் ஆகிறது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எனக்காய் செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதான் முக்கியம். யோசேப்புக்காக கர்த்தர் செயல்படுவதற்கு 20 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கு, யோசேப்புக்கு விரோதமான பிசாசனுடைய அந்த தந்திரங்களை உடைத்தெறிவதற்கு ஆண்டவருக்கு அவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாவிகளோடு ஒன்றித்து வாழக்கூடிய உங்களுடைய என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் அந்த நுகத்தை முறிப்பதற்கு சில கால அவகாசம் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே, நான் செய்த பாவம் எல்லாம், நான் சேர்த்து வைத்த அநியாயம் எல்லாம், எனக்கு விரோதமான சாபக்கட்டுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இது வரைக்கும் நான் அதை மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அது இன்றைக்கே உங்கள் தலை நிமிருவதற்கான வாய்ப்பாக மாறும்.